வேதவள்ளி, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாக தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று சென்னையில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று முதல் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னதாக ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். நேற்றைய தினமே முதலமைச்சர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்தி அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். எனினும் இன்று இரண்டாவது நாளாக இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இன்று மாலை 4 மணிக்கு ஈவி.கே.எஸ். உடல் சென்னை அருகே இருக்கக்கூடிய முகலிவாக்கத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் பொன்முடி, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன், ஈரோடு முத்துசாமி உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் அரசு மரியாதையுடன் ஈவி.கே.எஸ். உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது.